வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாங்க, லக்னம்னா என்ன, ராசினா என்ன. நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராசி பலன் தான் பாக்குறாங்க. ராசிட்ட பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நட்சத்திர பலனை தான் பாக்குறாங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது எல்லா பயிற்சியுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராசியை அடிப்படையா கொண்டதுங்க. அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பயிற்சிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பயிற்சி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 100% கரெக்டா பலன் நடக்காதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ, என்ன திசா புத்தி நடக்குதோ, இதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு பலன் நடக்குங்க. இப்போ நம்ம லக்னம்னா என்ன, ராசினா என்ன, இந்த ரெண்டுக்குள்ள சம்பந்தம் என்ன, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இதை எப்படி பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லக்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராசி அப்படிங்கிறது உங்களுடைய உடல். உயிர் எப்பவுமே பாத்தீங்கன்னா உள்ளதே இருக்குங்க. அதாவது உயிரை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி உடம்பு அப்படிங்கிற சந்திரன் அப்படிங்கிறது உடம்பு, ராசிங்கிறது உடம்பு, லக்னம் அப்படிங்கிறது உயிர். என்னைக்குமே பாத்தீங்கன்னாங்க உடம்புக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அழிவு உண்டு. லக்னத்தம் அதாவது உயிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அழிவு கிடையாது. அப்போ இந்த பலனை நீங்க எப்பவுமே பார்க்கும் பொழுது ராசி பலனுக்கு எடுக்காம லக்னத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பலன் கொஞ்சம் கரெக்டாக வரும். சரி, இந்த லக்னத்தை வச்சு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க உங்களுடைய டோட்டல் குணாதிசயத்தை கொடுக்குங்க. இந்த குணாதிசயம் நீங்க பிறந்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இருக்குங்க. இது இடையில கூடும் அல்லது குறையும். இதை நீங்க உங்க குணத்தை என்னைக்குமே நீங்க மாத்திக்க முடியாது. ஒண்ணு கூடலாம் இல்லைன்னா குறையலாம். இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உயிர் குணம்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர். அப்போ இந்த ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புங்க. அதாவது உடம்பு அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடிய ஒண்ணு, உயிர் வெளியே தெரியாது. அப்போ இந்த சந்திரனை வச்சு உங்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கும், உங்களுடைய இன்னொன்னு சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய மனசை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதிபலிக்கக்கூடிய கிரகம்ங்க. அப்போ உங்களுடைய சந்திரன் எந்த ராசியில நிக்கிறாரோ அந்த ராசிப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குங்க. அதன்படிதான் உங்களுடைய எல்லா சிந்தனைகளுமே அதை வச்சுதான் போகுங்க. இப்போ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க ஒரே மாதிரியான குணங்களோ ஒரே மாதிரியான எண்ணங்களோ இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த 12 ராசி இருக்கு இல்லைங்களா, இந்த 12 ராசியிலையுமே சந்திரன் நிற்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாறிட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு இருக்கிற குணாதிசயம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ இந்த ராசி மண்டலத்தை பாத்தீங்கன்னாங்க 12 பிரிச்சிருக்காங்க. அந்த 12ல 6 ஆண் ராசிகள் இருக்கு, 6 பெண் ராசிகள் இருக்கு. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 6 ராசிகளுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண் ராசிகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிகளுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண் ராசிகள்னு சொல்லுவோம். சரி, இதை எதுக்கு நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்க, இதனால என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நீங்க கேட்கலாம். அதற்குண்டான விளக்கம் இப்ப பார்க்கலாம். பொதுவாங்க இந்த ஆண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க இந்த ஆண் ராசிகள் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய லக்னமானது இந்த ஆண் ராசிகள்ல விழுந்ததுன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஆண்மகனா உங்களைய வெளியே பிரதிபலிச்சு காட்டுவீங்க. ஆண்மகனுக்கே உண்டான அந்த கௌரவம், அந்த கோபம், அந்த நிர்வாகம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த லக்னம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண் ராசியில் விழுந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க ஆணாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்களுக்கு உண்டான குணம் இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பெண் ராசியில் லக்னம் விழும்போது பெண்களுக்கே உண்டான குணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குங்க. அப்போ உங்களுடைய லக்னம் ஃபர்ஸ்ட் ஆண் லக்னமா பெண் லக்னமான்னு பாத்துக்குங்க.
இந்த ரெண்டு லக்னத்துல எது விழுந்திருக்கோ அந்த குணம் தான் உங்களுடைய உயிர் குணம். அதாவது வந்து நீங்க என்ன நினைச்சாலும் இந்த குணத்தை மாத்திக்கவே முடியாது. இந்த குணம் வந்து உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கூடத்தான் இருக்கும். பெண்களுக்கே உண்டான நளினம் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களோடது பெண் ராசியா இருக்குங்க. ஆண்களுக்கே உண்டான அடக்குமுறையும் அதே மாதிரி கோபமும் நிர்வாகத்திலையும் இருந்ததுன்னா உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண் லக்னம்ங்க. அப்படியே அதே மாதிரி இப்போ சரி, இப்ப ராசி இதுக்கு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பொதுவாங்க எல்லா இடத்துக்குமே லக்னம் ராசி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னாவே வராதுங்க. ஒரு சிலருக்கு இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் லக்னமா இருக்கலாம், அவருக்கு வந்து பெண் ராசியா இருக்கலாம்ங்க. அப்போ இவருக்கு என்ன பலன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவர் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண் தன்மையுமே, வெளிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண் தன்மையுமே கொண்டவரா இருப்பாருங்க. ஆண்களுக்கே உண்டான குணம் அவருக்கு இருக்காது. அதாவது வந்து பாதி இருக்குங்க, 50% இருக்கும். இதே ஒரு ஆண் வந்து பெண் லக்னம் பெண் ராசி அப்படி இருக்கும்போது பிறந்தாருன்னு சொன்னா அவர் ஆணாவே இருந்தாலும் கூட பெண் தன்மை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு கம்பீரமாவோ ஒரு நிர்வாக திறமையோ பெரிய வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு அடக்குமுறையே இருக்காது, அவருக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க. எப்பவுமே பெண்களுக்கு உண்டான அந்த குணங்கள் அப்படியே அவருக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஆண் லக்னத்திலையுமே ஆண் ராசியிலையும் பிறந்துன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண்ணாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண்களுக்கே உண்டான குணம் இருக்குங்க. பெண்களுக்கு உண்டான அந்த நளினமோ மென்மையோ சுத்தமா அவங்களுக்கு இருக்காது. ஆண்களுக்கே உண்டான குணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சரி, இதைய எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ மேட்சிங் பாக்குறோம், திருமண பொருத்தம் பாக்குறோம். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதைய ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமா கவனிக்கணுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஆண் லக்னமாவோ ஆண் ராசியாவோ இருந்துன்னு சொன்னா இந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி சேர்த்துவீங்க? ஆண் ராசியோ ஆண் லக்னத்தையோ சேர்த்துனீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈகோ வந்து அதிகமாயிருங்க. ரெண்டு பேருமே ஒத்து போகக்கூடிய தன்மை ரொம்பவே குறைவா போயிருங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆண் லக்னமோ ஆண் ராசியிலையோ ஒரு பெண் பிறந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண் லக்னத்திலையுமே பெண் ராசியிலையும் இருக்கிற மாதிரி கணவனை சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சீங்கன்னு சொன்னோம்னா தான் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கரெக்டா குடும்பம் நடத்தி கொண்டு போக முடியும். அப்படி இல்லாம ரெண்டு பேர்த்துக்கு ஆண் லக்னம் ஆண் ராசி சேர்த்து வச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஈகோ வந்து ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண் லக்னம் பெண் ராசி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு கண்டிப்பா நீங்க எப்படி சேர்த்தணும்னு சொன்னா ஆண் லக்னம் ஆண் ராசி இருக்கக்கூடிய பெண்ணை சேர்த்து வைக்கணுங்க. எதையுமே மாத்தி சொல்றீங்க, அதுக்கு அப்படி சொன்னீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாங்க பெண் லக்னம் பெண் ராசி இதுல ஒரு பையன் பிறந்துட்டா அப்படின்னா அவருக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த கல்யாணத்தை அந்த திருமணத்தை நடத்தி குடும்பம் நடத்தி அதுக்கு உண்டான பொறுப்புகள் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையோ பொறுமையோ அந்த பக்குவமோ உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. இப்போ ஒரு வீடு நீங்க எடுத்துக்கலாம், ஒரு குடும்பத்தில் நீங்க யதார்த்தமே இந்த காலத்துல நடக்கிறது தான். ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துறது பொண்ணுகளாத்தான் இருக்குங்க. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கிற இடமே தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாம இருப்பாங்க. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண் லக்னம் ஆண் ராசியா இருக்கும், அல்லது ஆண் கிரகங்கள் அந்த பெண்ணுடைய லக்னத்திலேயோ அல்லது அந்த பெண்ணுடைய ராசியிலேயோ இருக்குங்க. இந்த ரெண்டு இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமை அதிகமா இருக்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய திறமையும் அதிகமாக இருக்குங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது அவருக்கு பெண் ராசியாவோ பெண் லக்னமாவோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆண் லக்னமோ அல்லது ஆண் ராசியோ இருக்கக்கூடிய பெண்ணை சேர்த்து வைக்கணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணாவது அந்த வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணி மேல கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகுங்க. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம லக்னத்தையுமே ராசியுமே பாக்குறோங்க. பொதுவாங்க இந்த லக்ன குணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெளியே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க லக்னம் அப்படிங்கிறது உயிரை நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. ராசி அப்படிங்கிறது உங்களுடைய வெளித்தோற்றம்ங்க. அப்ப அந்த வெளித்தோற்றம் வந்து உங்களுக்கு இயற்கையாவே கண்ணுக்கு தெரியுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லக்னத்தை உயிர்னு ராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடல்னு சொல்லியிருக்காங்க.
இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம இறந்த பிறகு அழிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஆன்மாவுக்கு வந்து அழிவு கிடையாதுங்க, அது இன்னொரு உடலுக்கு போயிருங்க. அதனால இந்த லக்னமும் ராசியும் என்ன வித்தியாசம்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க. இதை வந்து நீங்க எதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நீங்க அதாவது வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேட்சிங் பார்க்கும் பொழுது, அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பார்ட்னர், அதாவது வந்து நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் போடலாம். இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லக்னத்தை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமுங்க. எப்பவுமே நீங்க லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ராசி வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குங்க. அதாவது வந்து இப்ப நல்ல ஒரு 6 அடி இருக்கிறவர் வந்து ஒரு 5 அடி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போகணும்னு சொன்னா குனிஞ்சு போவாருங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தி போவாரு. ஆனா இந்த லக்னம் அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருப்பாங்க. எதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை குறைவாத்தான் இருக்குங்க. அதனாலதான் வந்து ஆண் லக்னம் ஆண் ராசி, ஆண் லக்னம் ஆண் ராசி இருக்கக்கூடிய 2 பேர்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொருத்தத்துல சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள வேறுபாடுகளுங்க. அதே மாதிரி நீங்க என்னைக்குமே ராசி பலனை வந்து 100க்கு 100% நம்பாதீங்க. அது கண்டிப்பாக 100% கரெக்டா வராது. அது வந்து உங்களுடைய திருப்திப்படுத்துறதுக்கு வேணும் உங்களுக்கு ராசி பலனை சொல்லலாம், இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஆனா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பயிற்சியை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோச்சாரமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வேலை செய்யுங்க, அதுக்கு மேல வேலை செய்யாது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராசி பலனை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து குரு திசையோ அல்லது சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ நடந்துன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, அதே மாதிரி வந்து குரு பயிற்சி எல்லாம் வேலை செய்யுங்க. உங்களுக்கு அந்த திசா புத்தி நடந்தா மட்டும்தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதே மாதிரி எப்பவுமே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சியை லக்னத்துக்கு பேஸ் பண்ணி பாருங்க, ராசி பேஸ் பண்ணி பார்க்காதீங்க. லக்னத்துக்கு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா வருங்க. இதுதான் லக்னத்திற்கும் ராசிக்கும் உண்டான வேறுபாடுகள். நன்றி, வணக்கம்.